உங்கள் ராசிநாதனான சூரியன் 9ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார். மனசில் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவோம். எனக்கு நிகர் நானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியம் எல்லாம் இருக்கு. எனக்கு நிகர் நானேன்னு மனசுக்குள்ளே இருந்தால் கூட உங்கள் ராசிலேயே கேது உட்காந்தா என்ன பண்ணோம்? ஐயோ, இதை வெளியில் சொன்னால் 4 பேர் சிரிச்சிடுவான். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் வெளில இருக்கும் வந்து சொல்லணும் அதை அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்டுப்படுத்தும். இது இப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அங்கங்கே ஒரு தடை. நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னு பார்த்தா அங்கங்கே டிராஃபிக் ஜாம். அல்டிமேட்டாக ஆவரேஜ் ஸ்பீடு என்னென்னு பார்த்தா 20 கிலோமீட்டரும்பாங்க. ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கிடக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆவரேஜ் 20 கிலோமீட்டர். ஸோ இப்படி ஆகிடும். அது நடப்பு. ஏன்னா அஷ்டமத்தில் சனி எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணி தேவையில்லாத செலவுகளை கொடுத்து அன்வான்ட் மென்டல் டென்ஷன் எல்லாம் கொடுக்கும். உங்களுடைய ராசியில் கேது 7இல் ராகு, கேட்கவே வேண்டாம். நம்முடைய பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு வசனம் என்னென்னா, முகத்தில் பாரு எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது. அவ்வளோ கோபம் அடக்கவே முடியல. சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்? கோபத்தில் சிரிப்போம். ஏன்னா கோபத்தை காமிச்சக்கூடாது. அதனால் இந்த மாதிரியான உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அதை ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டுமாங்க ஆங்கிலத்தில். அதுதான் அது. அப்படி ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது.